வந்து நாகர்கோவிலில் மருந்து பார்த்துட்டு இருந்தேன். மே தொடக்கத்தில் டாக்டர் சொன்னார், உங்களுக்கு சில நேரங்களில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும், ஏதாவது பண்ணுவோம், நமக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு. ஆனால் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இல்லாத போகுது, எனக்கு ஆப்ரேஷன் இல்லாத குணாகணும்னு ஞாந்தேன். செப்டம்பர் இந்த மே 30ஆம் தேதி நான் ஸ்ட்ரோக்கு ஸ்கேன் பண்ணேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன் முத்து ஆஸ்பத்திரியில். அங்கே தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டும். அப்போ டாக்டரே அதிசயப்பட்டு சொன்னார், இது ஸ்கேன் பண்ண அப்புறம் உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிருக்கு, ஸ்ட்ரோக் 3 நரம்பு குணம் லோக்காக இருந்து 3 நரம்பு வந்துட்டு எனக்கு லாக் ஆகியிருந்து 3 நரம்பு உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இனி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சாதாரண முறையில் நடக்கலாம். சாதாரண முறையில் இனி சாதாரண முறையில் உங்களுக்கு நடந்து திரியலான்னு சொல்லிட்டு அந்த தேசகம் பிள்ளை புண்ணியத்தில் இப்படி சாட்சி செல்லக்கூடிய ஞாச்சனேந்து வந்தேன். எனக்கு வந்துட்டு கஷ்டம் எல்லாம் தீரணும்னு தேசகம் பிள்ளை புந்தட்ட ஞாந்தேன். எனக்கு பிள்ளைகள் கவனிக்காத ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு குடும்பமும் இல்லைன்னு அப்படியே ஞாச்சனேந்தேன். அந்த மாதா புண்ணியத்தில் எனக்கு இப்போ லோக்கு கிடையாது, 3 நரம்பம் ப்ளோக்கு விட்டுட்டு. அதனால் இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க, சூசேப்பரே வாழ்க. எனக்கு வந்துட்டு இங்கே உள்ள பங்கு தந்தைகிட்ட வந்த நாளைக்கு சொன்னேன். இங்கே நான் வந்த உடனே சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு சோக்காடு இருக்குன்னு. அவர் சொன்னார், இல்லை நானும் ப்ரேயர் பண்ணியேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க, அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லுங்க, நம்ம சிஸ்டரும் ப்ரேயர் பண்ணுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் ஒன்றும் தேவை வராது, நல்ல முறையில் குணம் அடைவீங்கன்னு. ஆனால் அந்த இங்கே உள்ள பங்கு தந்தை சாமியாருக்கும் இந்த சிஸ்டருக்கும் நன்றி. அவங்க செய்த புண்ணியத்தில் இன்னைக்கு நான் நல்லா நடக்கேன். நான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டில் வந்து கால் இழுத்து தான் வருவேன், ஓரளவில் நடந்துடுவேன். இப்போ பஸ் யாத்திரையெல்லாம் செய்து நடந்து போகிறேன். எல்லாமே இங்கே உள்ள சிஸ்டருக்கு நன்றி, அந்த பங்கு தந்தை சாமியாருக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அவரை நான் முதல் முறையாக பார்க்கின்ற போது ஒரு கை வந்து மேலே எழும்பாது, அவருடைய கால் வந்து சரியாக நடக்க முடியாதவாறு அவர் என்னிடம் வந்தார். நான் புனித அந்த தண்ணீரின் வழியாக அவரை எப்பொழுதுமே, இதை குடிங்க ஐயா, விசுவாச பிரமாணம் சொல்லுங்க, புனிதர்கிட்ட கண்டிப்பாக நான் சாட்சியம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்காக புனிதர் பரிந்து பேசி சுகம் தருவார் என்று சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு அவர் நன்றாக நடக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிகிட்டே போவார். நான் சொன்னேன், நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வந்த பிறகு நீங்கள் குணமாயிட்டீங்கன்னு ஆண்டவர் டாக்டர் வழியாக சொல்லுவார், அப்புறம் வந்து சாட்சியம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இன்று அவர் நமது மத்தியிலே சாட்சியாக வந்திருக்கிறார். அதே போல என்னையும் என் குடும்பத்தையும் சாட்சியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேகர் தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். நம் புனிதர் நம்மை தொட வேண்டும், என்னை ஒரு முறை குணப்படுத்த வேண்டும், ஒரு முறை